அதுபோல் தவறுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இந்த சூரியவர்மன் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒட்டை கைது மேல் ஏற்றிவிட்டார். அதற்காக வேறு குடலுக்கு அப்பால் அன்னை கருவாளியை வணங்கி அங்கே பெரிய மரங்களை பெற்று எனக்கு ஒரு டவுட். பயணமலை ஏற்றினாங்க. ஆமா, ஒட்டை கைது அவரை பார்த்தாரு. அவர் கொஞ்சம் பார்த்து அதுபோல் ஏற்றி விட்டார். அதற்காக இந்த நாட்டை பழி வாங்க வேண்டும். அதற்காக தருணை படைத்திருக்கிறேன். என்ன பையங்க? கோணி போய் வேற அவர் ஆத்தத்தை காட்டுறாரு. வஞ்சத்துக்கு வஞ்சம், துரோகத்துக்கு துரோகம். அதற்கு அது உன்னை வச்சுதான் செய்யணும். நான் என்ன பண்ணேன்றீங்க? நான் சொல்வதை அப்படியே செய்தால் ஒன்னும் கிடையாது. தோசை சுடுனா சொல்லணும், இட்லி சுடுனா சொல்லணும், போண்டா போடனா போடணும். அதெல்லாம் நான் செய்வேன். அவன் நான் டீ கூடாது, டீ கூடாது. என்னுடைய படைப்பால் படைப்பால் சரிங்க. பெண்ணே, தோசை ஊத்துறதுக்கு என்ன படிச்சீங்க? அதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி நீ வேற அதுக்காக கூப்பிட்டாங்க. பெண்ணே, சூரியமணி நாட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று என்ன நடக்கிறதோ அப்போது அதை கேட்டால் போல் நான் உரைப்பேன். கச்சிதமாக செய்தவன் எனக்கு ஒரு இது வேணும். என்ன? நான் இதெல்லாம் நான் பண்றேன். இதனால எனக்கு என்ன யூஸ்? இவ்வளவுதானே? நீ எதை கேட்டாலும் இந்த ராஜராஜம் தடையில்லாமல் எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். சொல்லு. என்னன்னா ஒண்ணுக்காக பாருங்க இருக்குதாதான். நாடோடி நாடோடி அது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்காக ஒண்ணு கேட்டேனே, நீங்க அங்க எங்க இருப்பீங்களோ தெரியாது இருக்கு. அவர் இங்க காட்டுல தான் இருப்பாரு. அப்படியா? எனக்கு என்னால ஆள் ரெடி பண்றீங்களா? நானே எனக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு சொல்ல. அவர் என் கூட நாங்கள் சொல்வதை நீ செய். பிறகு நாங்கள் சிந்திக்கிறோம். அதை நானே பார்த்து முடிக்கிறேன். கச்சிதமாக செய்து முடிக்கிறேன். அடுத்த முறை மீட் பண்ணும்போது எனக்கு ஆமலையோட இருக்கணும். இவ்வளவுதானே? கச்சிதமாக செய்து நான் அதற்காக இருக்கிறேன். சொன்னாலா பெண்ணே, நான் வடக்கத்தோடு பேச வேண்டும். படைத்தவனை காய் துப்புகிறாயே பெண்ணே, உன்னை ஊமையாக படித்து விடுவேன். ஐயாப்பா காத்துக் கொண்டிருப்பேன். நடக்கும் நிகழ்ச்சிகளை உரைக்க புறப்படுகிறேன். எனக்கு தேவை. நான் சொல்லும் செயலை செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்ல? உனக்கு ஹெல்ப் பண்ணாது அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எப்படி அந்த அரண்மனைக்கு வர்றது? நான் எதுக்குறேன்? நான் அரண்மனை தான் வேலை செய்யறேன். யார? நானு. யார? இல்ல, அந்த வேலைக்கு ஒர்க் பண்றேன். அதனால உன்னை நான் இட்டு போய் கேட்கறேன். எங்க சித்தப்பா பொண்ணு எனக்கு லவர்னு சொல்லி எங்க பெரியப்பா பையன் எங்க மாமன் அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க நம்ம வருவோம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க எப்படி வந்து மீட் பண்றது என்ன ஏதுன்னு டீட்டெயிலா சொல்லிடுங்க. அப்புறம் இடகுணமா எடுப்போது. நாங்க இந்த நாட்டு இளவரசர் வந்துங்கிறார் வெளிநாட்டுல இருந்து. சரி, வந்து உடனே அங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வைப்பாங்க. அதை நான் உன்னை இறக்கி விட்டுறேன், நைஸா கோச்சு விட்டுறேன். அங்க அங்க டான்ஸ்ல கோத்து விட்டுறேன். நீ வந்து ஆடு பேர் வாங்கிட்டு அப்புறம் பேர் வாங்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு மனசில் பிடிச்சி எதனா கேட்டாங்கன்னா துட்டு விட்டுருவா வேணான்னு சொல்லு. துட்டு வாங்கிக்கலாம்டா. செவடியா தோட்டத்துக்கு நான் தோட்டத்துக்கு கேளு. துட்டுலாம் வேணா, எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இங்கே இருந்துடுறேன். யாருன்னா வேலை செஞ்சு பாத்ரூம் கீட்டு கை இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லு. சும்மா சொல்றேன் ஒரு பேச்சு. நீ பாத்ரூம் கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்புறம் நான் பாத்துக்கிறேன். எப்படியா? சரி சரி, அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். எனக்கு
என்ன அந்த ஆள் ரெடி பண்றாரு இல்லையா நீ ஆச்சு ஆனா ரெடி பண்றீங்க நானா அவனுக்கு ரெடி பண்ணி ஏன் கவலைப்படுற உனக்காக எல்லாம் உனக்காக